இன்று சென்னைக்கு அடுத்தபடியாக கோவை மாநகரில்தான் அரசுக்கு வருவாய் ஈட்டித் தருகிறது. இன்னும் 10-15 ஆண்டுகளில் கோவை, சென்னை. மாண்புமிகு உறுப்பினர், நீங்க இந்த அரசு நிலையத்திற்கு சொந்தமான இடம் இருக்கு, அதை வாங்கி பண்ணி தருவீங்களான்னு கேட்டிருக்கீங்க. ஒரே வரியில் இப்போ முடிச்சிருவேன். அதுக்கு அந்த கோயம்புத்தூர் தான் எல்லாருக்குமே தெரியும், தொழில் நகரம் நல்லா இருக்கு. அந்த வரலாறு நேரம் இல்லை. முடிங்க. இல்ல இன்னும் அதுதான் தெரியுமா எல்லாருக்கும், தொழில் வேலை வாய்ப்பு. ஐயா, உங்களுக்கு ஈஸியா முடியும். கேட்கிறேன், முடிங்க. 10-15 ஆண்டுகளில் சென்னைக்கு அடுத்தபடியாக ஏன் கோவை தான் தமிழகத்தின் தலைநகராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் அங்கு தொழிற்பேட்டைகள் அதிகமாக, இண்டஸ்ட்ரிகள் வந்தால்தான் மக்கள் அங்கு அதிகமாக வாழ்கிறார்கள். ஆகையால் அங்கு ஒரு தொழிற்பேட்டை அமைக்க முன் வருவீர்களா என்று தங்கள் மூலமாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள்.